அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பக்தி இலக்கியத்திலேருந்து 12 திருமுறைகளில் 11வது திருமுறை பற்றி பார்க்க போகிறோம். 11வது திருமுறை எழுதினவங்க மொத்தம் 12 பேர். அதான் இங்கே பன்னிருவர்கள்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க மொத்த நூல்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோன்னா 40 நூல்கள் இருக்குது. பாடல்கள் மொத்தம் 1400 பாடல்கள் இருக்குது. இந்த 40 நூல்கள் 1400 பாடல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பேர் என்ன அப்படின்னா 11ஆம் திருமுறை. இதுக்கு பிரபந்த மாலை என்றும் பேர் சொல்லியிருக்காங்க. 11வது திருமுறை மொத்தம் 40 நூல்கள் இருக்குது. அதில் 1400 பாடல்கள் இருக்குது. இவற்றின் தொகுதியே 11ஆம் திருமுறை ஆகும். இது பிரபந்த மாலை எனவும் படும். அதில் 12 பேர் எழுந்ததில் ஃபஸ்ட்டு யாருன்னா திருவாலவாயுடையார். மதுரை சொக்கலிங்க பெருமான் பானபத்திரர் வறுமை போக்கி பொருள் வழங்க சேரமானுக்கு எழுதிய பாசுரம் தான் 11ஆம் திருமுறையில் ஃபஸ்ட்டு இருக்குது. திருவாலவாயுடையார் எழுதினார். மதுரை சொக்கலிங்க பெருமான் பானபத்திரனோட வறுமையை போக்க பொருள் வழங்கியிருக்காரு. அதான் சேரமானுக்கு எழுதிய பாசுரம் தான் 11ஆம் திருமுறையில் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கால முடங்கல் அமைப்பும் அமைதியும் அறிய உதவுகிறது. அந்த காலத்தில் இருந்த முடங்கல் அமைப்பும் அமைதியும் அறிய உதவுவது எது அப்படின்னா இந்த திருவாலவாயுடையாரோட நூல். 2வது காரைக்கால் அம்மையார்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இவர் சேர நாட்டோட காரைக்காலில் பிறந்தமையால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். சேநாட்டு காரைக்காலில் பிறந்தமையால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். இவரோட இயற்பெயர் பார்த்தோன்னா புனிதவதி. காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவதி. நாகை பரமதத்தனை மணந்தார். இவரோட கணவர் பேரு பரமதத்தன். அவர் கொடுத்த 2 மாங்கனிகளில் ஒன்றை அடியார்க்கு படைத்து விட்டமையால் கணவர் கேட்டபோது இறைவனை வேண்டி 1 மாங்கனி பெற்று தந்தார். அவரோட கணவர் இவங்க கிட்ட 2 மாங்கனி கொடுத்துட்டு போகிறாங்க. அதை அடியாருக்கு 1 கொடுத்துட்டனால திருப்பி கணவர் கேட்கும்போது இறைவனை வேண்டி இறைவன் மூலமாக 1 மாங்கனி பெற்று தராங்க. அதோட சுவையை பார்த்த கணவர் இது ஏதுன்னு கேட்கும்போது உண்மையாக சொல்லிடுறாங்க காரைக்கால் அம்மையார். இன்னொரு பழம் அதே மாதிரி வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே மாதிரி திருப்பியும் இறையருளால் இன்னொரு மாம்பழம் பெறாரு. இதை கண்ட அந்த பரமதத்தன் காரைக்கால் அம்மையார் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்கள பிரிஞ்சு போய் மதுரையில் வேற ஒருத்தவங்க கூட வாழ்கிறாங்க. அதனால் காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா இறைவன்கிட்ட வேண்டி பேயுருவம் எடுக்கிறாங்க. அதாவது சுவை மிகுதி கண்ட கணவர் ஏதென வினவ உண்மை கூறிய அம்மையார் இன்னொரு பழம் பெற்று தருமாறு பணிக்க அதனையும் அவ்வாறே இறையருளால் பெற்றார். இவ்வினோதம் கண்ட பரமதத்தன் தெய்வம் என கருதி இவரை பிரிந்து மதுரையில் வேறு ஒருத்தியோடு வாழ ஆண்டவனை வேண்டி பேயுரு பெற்று கையிலை மீது தலையாலேயே நடந்து ஆண்டவனால் அம்மையே என்றழைக்க பெறும் பேறு பெற்று திருவாலங்காட்டுக்கு மீண்டு இரவாநிலை எய்தினார். இவர் என்ன பண்ணுறாருன்னா கையிலை மீது தலையாலேயே நடந்து போகிறாங்க. காலை நடக்காமல் தலையால் நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தவங்க. 63வரில் ஒருவர். ஏனையோர் ஆலயங்களில் நின்ற கோலத்தில் இருக்க இவர் மட்டும் அமர்ந்த கோலத்தில் காணப்படுவது ஒன்றே இவர் பெருமையுணர்த்தும். ஆலயங்களில் 63 நாயன்மார்களில் எல்லாருமே பார்த்தோன்னா நிற்கிற மாதிரியான உருவங்கள் இருக்கும். ஆனால் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாலங்காட்டிற்கு சம்பந்தர் வந்தபோது அம்மையார் தலையால் நடந்து சென்ற ஊர் என உணர்ந்து அப்பதி மிதியாது பழைய நூறிலேயே தங்கியதாக கூறப்படுகிறது. திருவாலங்காட்டிற்கு சம்பந்தர் வராரு. அவர் இந்த இடம் காரைக்கால் அம்மையார் தலையாலேயே நடந்து சென்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கால் அதில் படக்கூடாது மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய நூறுலேயே தங்கிட்டாரு. இந்த கருத்து மூலமாக இவர் சம்பந்தருக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் பாடின பாடல்கள் மொத்தம் 4. இவர் பாடிய நூல்கள் மொத்தம் 4. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 2, திருவிரட்டை மணிமாலை 1, அற்புத திருவந்தாதி 1. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 2, திருவிரட்டை மணிமாலை 1, அற்புத திருவந்தாதி 1 ஆக 143 பாடல்கள் பாடியிருக்காரு. இவர் பாடல்கள் மூத்த திருப்பதிகம் என்றிருப்பதும் எண்ணத்தக்கது. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் மூத்த திருப்பதிகம் என்றிருப்பதும் எண்ணத்தக்கது. கூத்த பெருமான் ஆடர் சிறப்பும் சுடலை
வர்ணனையும் பெரிதும் பேசப்படுகின்றன. இவரோட பாடல்களில் சித்தாந்த கருத்துக்கள் சிறந்துள்ளன. அந்தாதி, மாலை ஆகிய சிற்றிலக்கியங்களை தொடங்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். அந்தாதி, மாலை ஆகிய சிற்றிலக்கியங்களை தொடங்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். பெரிய புராணத்தில் காரைக்கால் அம்மையார் வரலாறு 66 பாடல்களில் கூறப்படுகிறது. பெரிய புராணத்தில் காரைக்கால் அம்மையார் வரலாறு 66 பாடல்களில் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது கல்லாட தேவநாயனார். மூன்றாவதா கல்லாட தேவநாயனார். இவர் பாடிய பாடல் எதுனா திருக்கண்ணப்பர் திருமரம். கல்லாட தேவநாயனார் பாடியது திருக்கண்ணப்பர் திருமரம். இணைக்குரலாசிரியப்பாவால் 38 அடிகளில் கண்ணப்பர் வரலாறு கூறது தான் திருக்கண்ணப்பர் திருமரம். இணைக்குரல் ஆசிரியப்பாவால் 38 அடிகளில் கண்ணப்பரோட வரலாறு கூறுறது திருக்கண்ணப்பர் திருமரம். எழுதியவர் கல்லாட தேவநாயனார். அடுத்தது நக்கீர தேவநாயனார். இவர் இயற்றிய நூல்கள் மொத்தம் 10. நக்கீர தேவநாயனார் இயற்றிய நூல்கள் மொத்தம் 10. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் திருமுருகாற்றுப்படை. இவருடைய 10 படைப்புகளில் இஃதொன்று சங்கத்தமிழ் பாங்கோடு அமைவது. இவர் எழுதின அந்த 10 நூல்களில் இது சங்கத்தமிழ் பாங்கோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி. கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி. கைலையும் காலத்தையும் மாறி மாறி வர 100 வெண்பாக்களால் ஆனது. நக்கீரர் விரிசடை கடவுளுடன் வாதாடி தோற்று குட்டநோய் பெற்று அது தீர காலத்தி சென்று அங்கிருந்து கைலையை பாடியதாக தெரிகிறது. நக்கீரர் விரிசடை கடவுள் கூட வாதாடி தோற்று போயிட்டாரு. அப்பா அவருக்கு குட்டநோய் வருது. அது தீர்றதுக்காக காலத்தி போறாரு. அந்த காலத்திலிருந்து கைலையை பாடினால கைலையை பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் பார்த்தோன்னா 5 எழுத்தருமை அறிய வருகிறது. இந்த கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதியில் 5 எழுத்தருமை அறிய வருகிறது. மூன்றாவது நூல் திரு ஈங்கோய் மலை 70. ஈங்கோய் மலை பற்றி 70 பாடல்கள் கொண்ட நூல். சங்க இலக்கிய நடையில் சங்க இலக்கிய நடை சாயல் இருக்கும். சங்க இலக்கிய நடை சாயல் கொண்டது. இயற்கை அழகினை அள்ளி தெளிக்கும் அழகு நூல். திருச்சி மாவட்டம் முசிறிக்கு அருகில் உள்ளது. இந்த மலை திருச்சி மாவட்டம் முசிறிக்கு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈங்கோய் மலை பற்றி 70 பாடல் கொண்ட நூல் தான் திரு ஈங்கோய் மலை 70. சங்க இலக்கிய நடை சாயல் கொண்டது. இயற்கை அழகினை அள்ளி தெளிக்கும் அழகு நூல் இது. ஈங்கோய் மலை அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் முசிறிக்கு பக்கத்தில் இருக்கு. நான்காவது நூல் திருவலஞ்சுழி மும்மணி கோவை. குடந்தையை அடுத்துள்ளது திருவலஞ்சுழி. குடந்தையை அடுத்துள்ள ஊர் பேரு தான் திருவலஞ்சுழி. இந்த நூலில் 30 பாடல்கள் இருக்கு. தற்போது இடையிலுள்ள பாடல்கள் மறைய 15 பாடல்களே கிடைத்திருக்கு. இதில் மொத்தம் 30 பாடல்கள். இதில் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 15 பாடல்கள் தான். ஐந்தாவது நூல் திருவெழு கூச்சிரிக்கை. இதுவும் பார்த்தோன்னா இணைக்குரல் ஆசிரியப்பாவால் ஆனது. 7 கூறுகளை கொண்டது. 55 அடிகள் தேர் போல அமைந்து ஒவ்வொரு எண் குறைந்தும் மிகுந்தும் எண்ணழகு பொருந்த அமைவது. இறைவனின் ஆடற் குறிப்புகள் அடங்கியது திருவெழு கூச்சிரிக்கை. இது இணைக்குரல் ஆசிரியப்பாவால் ஆனது. 7 கூறுகள் இருக்குது. இதில் 55 அடிகள் எப்படி இருக்குன்னா தேர் போல இருக்கும். ஒவ்வொரு எண்ணும் குறைஞ்சும் மிகுந்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நக்கீரரோட 6வது நூல் கோபப்பிரசாதம். இறைவனின் சினம் தனிய பாடியது. கோபப்பிரசாதம் அப்படிங்கிறது இறைவனோட சினம் தனிய பாடியது. 99 அடிகளை உடையது. இதுவும் இணைக்குரல் ஆசிரியப்பாவில் அமைவது. பழமொழிகளும் புராண கதைகளும் பயின்று வருகின்றன. நக்கீரரோட பாடல்கள் அதிகமாக இணைக்குரல் ஆசிரியப்பாவால் தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் நக்கீரரோட நூல்களை பழமொழிகளும் புராண கதைகளும் பயின்று வரும் நூல் எதுனா கோபப்பிரசாதம். இது இறைவனோட கோபம் தனிய பாடிய நூல். 99 அடிகளை உடையது. அடுத்தது காரெட்டு அப்படின்னா மேகம் பற்றிய 8 வெண்பாக்களை உடையது தான் காரெட்டுனா மேகம் பற்றிய 8 வெண்பாக்களை உடையது.
போற்றி கலிவெண்பா அப்படின்னா 90 அடிகளை உடையது. பிரம்மன் இறைவனது முடிக்கான அன்னமாய் சென்றதாக இதுவரை நாம் அறிய இந்நூல் கழுகு உருவில் சென்றதாக கூறுகிறது. 90 அடிகளை உடைய நூல் போற்றி கலிவெண்பா. இதில் பிரம்மன் இறைவனது முடிக்கான அன்னமாய் சென்றதாக இதுவரைக்கும் கதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த போற்றி கலிவெண்பால மட்டும்தான் கழுகு உருவத்தில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது திருக்கண்ணப்பர் தேவ திருமரம். திருக்கண்ணப்ப தேவர் திருமரம். கண்ணப்பர் கதை கூறுவது அவரது மரச்செயல் கிளத்துவதால் திருமரம் ஆயிற்று. திருக்கண்ணப்பர் தேவ திருமரத்தில் கண்ணப்பர் கதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட வீர செயல்களையும் சொல்கிறனால இது திருமரம். மரம்னா என்ன? வீரம். வீர செயல்களையும் சொல்கிறனால இது திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் சொல்லியிருக்காங்க. நக்கீரரோட 10வது நூல் பெருந்தேவ பாணி. நக்கீரரோட 10வது நூல் பெருந்தேவ பாணி. இதுவும் இணைக்குரல் ஆசிரியப்பாவால் ஆக்கியிருக்கு. நக்கீரர் இறைவனை எதிர்த்த குற்றத்திற்கு ஆளாகி அதனை மன்னிக்க பாடியது. இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி பாடினது தான் பெருந்தேவ பாணி. 5வது கபில தேவநாயனார். இப்போ முன்னாடி பார்த்த நக்கீரரும் சங்க சான்றோர் அல்லர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கபில தேவநாயனாரும் சங்க சான்றோர் அல்லர். இவர் இயற்றிய நூல்கள் மொத்தம் 3 திருமுறையில் வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை. மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை அப்படின்னா வெண்பாவும் கலித்துறையும் கலந்து வருவது இரட்டை மணி மாலை. இதில் மொத்தம் 200 பாடல்கள் இருக்குது. இது விநாயகர் பற்றியது. மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை வெண்பாவும் கலித்துறையும் கலந்து வருவது 200 பாடல்கள் இருக்குது. விநாயகர் பற்றியது. அடுத்தது சிவபெருமான் இரட்டை மணி மாலை. முன்னாடி விநாயகர் பற்றியது மூத்த நாயனார்னா, சிவபெருமான் இரட்டை மணி மாலை அப்படின்னா சிவபெருமான் பற்றியது. அந்தாதி அமைப்பில் 20 பாடல்களை இருத்தல் வேண்டும். இதில் அவ்வமைப்பு இல்லை. 37 பாடல்கள் இருக்குது. இந்த இரட்டை மணி மாலை அப்படிங்கிறது அந்தாதி அமைப்பில் இருக்கணும். அதுவும் 20 பாடல் தான் இருக்கணும். ஆனால் இதில் 37 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது சிவபெருமான் திருவந்தாதி. சிவபெருமான் இரட்டை மணி மாலை மேலே பார்த்தோம். இப்போ சிவபெருமான் திருவந்தாதி. இதை எழுதினரும் கபில தேவநாயனார் தான். இது வெண்பாய் ஆப்பினது. நக்கீரர் எழுதினது மேக்சிமம் இணைக்குரலாக இருக்கும். இணைக்குரல் ஆசிரியப்பாவால் இருக்கும். ஆனால் இதெல்லாம் சிவபெருமான் திருவந்தாதி அப்படிங்கிறது வெண்பாய் ஆப்பில் இருக்குது. கட்டுக்கோப்பும் செறிவும் மிக்கது. இவர் 11ஆம் நூற்றாண்டினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? கபில தேவநாயனார். அடுத்தது பரண தேவநாயனார். இவர் பாடிய நூல் எதுனா சிவபெருமான் திருவந்தாதி. இதில் மொத்தம் 101 வெண்பாக்கள் இருக்குது. பல தலங்கள் பற்றியும் அடியார்கள் பற்றியும் பேசுகிற நூல் எதுனா சிவபெருமான் திருவந்தாதி. பரண தேவநாயனார் இவர் பாடியது சிவபெருமான் திருவந்தாதி. 101 வெண்பாக்கள் இருக்குது. பல தலங்களை பற்றியும் அடியார்களை பற்றியும் இந்த நூலில் பேசுகிறாங்க. 7வது அதிரா அடிகள். இவர் ஒரு துறவி. 7ஆம் நூற்றாண்டிற்கும் முற்பட்டவர். அதிரா அடிகள் அப்படிங்கிறவர் ஒரு துறவி. 7ஆம் நூற்றாண்டிற்கும் பிற்பட்டவர். இவர் எழுதின நூல் மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை. மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை. இதில் அகவல் வெண்பா கலித்துறை அப்படிங்கிற 3ம் கலந்த 3 பாடல்கள் இருக்குது. 23 பாடல்களே உள்ளன. விநாயகர் பற்றியது. மூத்த பிள்ளையார் மும்மணி கோவைங்கிறனால இதில் விநாயகர் பற்றிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. 8வதா எம்பெருமான் அடிகள். எட்டாவது எம்பெருமான் அடிகள். இவரும் ஒரு துறவி தான். நம்பியாண்டார் நம்பிக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் ஒரு துறவி. நம்பியாண்டார் நம்பிக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பாடிய நூல் சிவபெருமான் திருமும்மணி கோவை. இதில் 30 பாடல்கள் இருக்குது. சிவபெருமான் திருமும்மணி கோவை பாடியவர் எம்பெருமான் அடிகள். 30 பாடல்கள் இருக்குது. 9வது ஐயடிகள் காடவர்கோன். ஐயடிகள் காடவர்கோன். இவரும் நாயன்மார் 63 ஒருவர். பல்லவ மரபினர். சுந்தரருக்கு முந்தியவர். இவர் எழுதிய நூல் சேத்திர திருவன்பா. ஐயடிகள் காடவர்கோன் எழுதிய நூல் சேத்திர திருவன்பா. 24 பாடல்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் ஒரு தலம் குறிக்கப்பெறும் 2 பாடல்கள். ஒவ்வொரு வெண்பாலையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு
தலம் பற்றி குறிச்சிருப்பாங்க. ஆனால் இரு பாடல்களில் மட்டும் எந்த தலமும் குறிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயடிகள் காடவர்கோன் அப்படின்னா 63 பேர்த்தில் ஒருத்தவங்க. இவங்க பல்லவ மரபை சேர்ந்தவங்க. சுந்தரருக்கு முந்தியவர். இவர் எழுதிய நூல் வந்து சேத்திர திருவெண்பா. இதில் மொத்தம் 24 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு வெண்பாலையும் ஒரு தலம் பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் 2 பாடல்கள் எந்த தலத்தை பற்றியும் சொல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 10வது சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் இவர் ஒரு சேர மன்னர், மலைநாட்டு கொடுங்கோளூரினர். இவர் ஒரு கொடுங்கோளூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவரும் 63 பேரில் ஒருத்தர். சுந்தரரோட நண்பர் யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார். இவரோட பெயர் பெருமா கோதையார். சேரமான் பெருமாள் நாயனாரோட பெயர் பெருமா கோதையார். அனைத்துயிர்கள் பேசுவன அறியும் ஆற்றலர், ஆதலால் களச்சறிவார். மற்ற உயிர்கள் பேசுறதும் இவருக்கு புரியுங்கிறனால இவரோட பேர் களச்சறிவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர அரசர் அப்படிங்கிறனால சேரமான் பெருமாள் எனவும் அழைக்கப்பெறுவார். திருநீறு தரித்தார் மாட்டு நட்பு பாராட்டும் நீர்மையர். ஒரு முறை வண்ணான் ஒருவன் உவர்மன் உடலோடு வர கண்டு சிவனடியார் என்றெண்ணி யானையை விட்டு இறங்கி வணங்கினார் என்றால் இவரது அன்பை என்னென்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரையோட காதில் 5 எழுத்து மந்திரம் மோதி அதன் வழி கொண்டு விண்வெளி சென்று சுந்தரரோடு கைலை அடைந்தவர் யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார். குதிரையோட காதில் 5 எழுத்து மந்திரம் மோதி இதை வச்சு விண்வெளி சென்று சுந்தரரோடு கைலை அடைந்தவர் யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார். இவர் பாடியது ஃபர்ஸ்ட் ஒன் திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலா அப்படிங்கிறத தமிழில் இருக்க முதல் உலா நூல். தமிழில் அமைந்த முதல் உலா நூல் திருக்கைலாய ஞான உலா. அதனால இதோட பேர் ஆதி உலா அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கைலாய ஞான உலாவோட இன்னொரு பேர் ஆதி உலா. இது வெண்பாவில் 394 அடிகளை உள்ளது. வெண்பாவில் 394 அடிகளை உடையது. அடுத்தது பொன் வண்ண தந்தாதி. இதோட முதல் பாடல் வந்து பொன் வண்ணம் அப்படிங்கிற தொடங்குறனால இது பொன் வண்ண தந்தாதி. இதோட முதற் பாடல் வந்து பொன்வண்ணம் என தொடங்கி அச்சொல்லாலே முடிவதால் இப்பெயர் பெற்றது. பொன்வண்ணம் அப்படின்னு தொடங்கி பொன்வண்ணம் அப்படின்னே முடிகிறனால இதுக்கு பொன்வண்ண தந்தாதி அப்படின்னு பேர் வந்திருக்கு. கட்டளை கலித்துறைகள் வந்து மொத்தம் 101 பாடல்கள். கட்டளை கலித்துறை ஆப்பில் 101 பாடல்கள் இருக்குது. 3வது திருவாரூர் மும்மணி கோவை. திருவாரூர் மும்மணி கோவை மொத்தம் 30 பாடல்களை உடையது. இதை எழுதினவர் யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார். 11 பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகள் அப்படின்னா காவிரிப்பூம்பட்டின வணிகர். பட்டினத்தடிகள் யாரு? காவிரிப்பூம்பட்டின வணிகர். இவரோட இயற்பெயர் திருவெண்காடர். பட்டினத்தடிகளோட இயற்பெயர் திருவெண்காடர். இவரிடமே சேந்தனார் கணக்கராக இருந்தார். சேந்தனார் யார்கிட்ட கணக்கராக இருந்தாருன்னு கேட்டாங்கன்னா பட்டினத்தடிகள் கிட்ட. திருவிடை மருதூரில் பத்திரகிரியாரோடு உறைந்து திருப்பதிகள் பல தரிசித்து திருவொற்றியூரில் சமாதியானவர். பட்டினத்தடிகள் எங்கே சமாதியானாருன்னு கேட்டாங்கன்னா திருவொற்றியூரில் சமாதியானார். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கோயில் நான்மணி மாலை. கோயில் நான்மணி மாலை அப்படிங்கிறது மக்கள் வாழ்வு கடலில் செல்லும் கப்பல் போன்றது. அதனை முத்தியாகிய கரையில் சேர்க்க வேண்டும் என பாடுவது தான் கோயில் நான்மணி மாலை. மக்களோட வாழ்வு கடலில் போகிற கப்பல், அதை எப்படி கரையில் சேர்க்கணும், கரையில் சேர்க்கிறதுங்கிறது முக்தி அடைகிறது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பட்டினத்தடிகள். எந்த நூலில் சொல்லியிருப்பார்னா கோயில் நான்மணி மாலையில். அது மட்டும் இல்லாமல் இந்த நூலில் சண்டேஸ்வரர் திருத்தொண்டர் பற்றிய குறிப்புகளும் இருக்குது. எந்த நூலில்? கோயில் நான்மணி மாலைங்கிற நூலில் சண்டேஸ்வரர் திருத்தொண்டர் பற்றிய குறிப்பை எழுதினவர் பட்டினத்தடிகள். 2வது நூல் திருக்கழுமல மும்மணி கோவை. திருக்கழுமல மும்மணி கோவை சம்பந்தர் பற்றிய செய்திகள் இருக்கும். திருக்கழுமல மும்மணி கோவையில் சம்பந்தர் பற்றிய செய்திகள் இருக்கும். 3வது திருவிடை மருதூர் மும்மணி கோவை. திருவிடை மருதூர் மும்மணி கோவைனா இல்லத்திலிருந்தே முக்தி பெறுவது, தவம் செய்தார் திறம், உமையவள் சிறப்பு, வரகுண பாண்டியன் அன்பின் திறம் ஆகியன பேசப்படுகிறது. திருவிடை மருதூர் மும்மணி கோவையில் இல்லத்தில் இருந்தே எப்படி முக்தி பெறுவது, தவம் செய்கிறவங்களோட வலிமை, உமையவளோட சிறப்பு, வரகுண பாண்டியனோட அன்பின் திறம், இதை பற்றியெல்லாம் சொல்கிற நூல் திருவிடை மருதூர் மும்மணி கோவை. 4வது திருவேகம்பமுடையார் திருவந்தாதி.
காஞ்சி ஏகாம்பரர் மீது 100 கட்டளை கலித்துறைகளில் பாடுனர் தான் திரு வேகம்பமுடையார் திருவந்தாதி. 5வது திருவொற்றியூர் ஒருபா ஒரு பக்து. திருவொற்றியூர் ஒருபா ஒரு பக்து. ஆசிரியப்பாவில் அந்தாதி தொடையில் 10 பாடல் இருக்கிறதா ஒருபா ஒரு பக்து. அந்தாதி தொடையில் 10 பாடல்கள், அதுவும் ஆசிரியப்பாவால். இறைவன் பெருமை, படைப்பு, பொருள்கள், அவன் மேனியாக மிளிர்தல் போன்ற கருத்துக்கள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கும். இப்பட்டினத்தடிகள் திருவேகம்ப மாலை பாடிய பட்டினத்தடிகளின்றும் வேறாவர். எனவே இவரை திருமுறை பட்டினத்தடிகள் எனலாம். இவர் நம்பியாண்டார்க்கும் முந்தியவர், 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? பட்டினத்தடிகள். 12வது நம்பியாண்டார் நம்பிகள். நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூரில் ஆதிசைவ அந்தணர் மரபில் பிறந்தவர். திருநாரையூரில் ஆதி சைவ அந்தணர் மரபில் பிறந்தவர். அவ்வூரில் உள்ள பொல்லாப்பிள்ளையார் என்னும் விநாயகரை நைவேத்திய உணவை உண்ணுமாறு செய்தவர். இங்கன்னா திருநாரையூரில் இருக்க பொல்லாப்பிள்ளையார் அப்படிங்கிற விநாயகரை நைவேத்திய உணவை உண்ணுமாறு செய்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. ராஜராஜனின் வேண்டுகோளுக்கிணங்க தில்லையில் மூவர் தேவாரத்தை எடுத்து அத்துடன் பின்னெழுந்தவற்றையும் சேர்த்து 11 திருமுறைகள் வகுத்தார். மூவர்னா யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேரோட நூல்களையும் அதுக்கு பின்னாடி வந்த நூல்களையும் சேர்த்து தான் 11 திருமுறைகளாக வகுத்தார். 7 திருமுறைகள்னால் ஃபஸ்ட்டு திருஞான சம்பந்தரோடது 3, திருநாவுக்கரசரோட 3, சுந்தரரோட 1, மொத்தம் 7. இது மட்டும்தான் தொகுத்தாருன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்க இந்த 11ஆம் திருமுறை வரைக்கும் வகுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதங்களை வியாசர் வகைப்படுத்தியமை போன்றே இவரும் திருமுறைகளை வகுத்தளித்தமையான் தமிழ் வியாசர் எனப்படுகிறார். அதனால இவர் தமிழ் வியாசர். வேதங்களை எப்படி வியாசர் வகுத்தளிச்சாரோ அதே மாதிரி திருமுறைகளை இவர் வகுத்தளிச்சனால தமிழ் வியாசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசனது வேண்டுகோட்கிணங்க இவர் இயற்றிய நூல்கள் 9ஆம் நூலில் 11ஆம் திருமுறையாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோயில் திருப்பன்னியர் விருத்தம். கோயில் திருப்பன்னியர் விருத்தம் இது தில்லை நடராஜர் மீது அந்தாதி தொடையால் 70 பாடல்களில் பாடப்பட்டது. கோயில் திருப்பன்னியர் விருத்தம் தில்லை நடராஜர் மீது அந்தாதி தொடையால் 70 பாடல்களில் பாடப்பட்டது. 2வது திருத்தொண்டர் திருவந்தாதி. 63 நாயன்மார்கள் வரலாற்று சுருக்கி தரது தான் எதுனா திருத்தொண்டர் திருவந்தாதி. 86 பாடல்களை உடையது. 86 பாடல்களை உடையது. பெரிய புராணத்திற்கு முதல் நூல், 2வது துணை நூல். பெரிய புராணத்திற்கு முதல் நூலாகவும் இருக்குது, 2வது துணை நூலாகவும் இருக்குது. 3வது ஏகதேச மாலை. ஏகதேச மாலை அப்படிங்கிறது நாவுக்கரசர் மீது 11 விருத்தத்தில் பாடியது. ஏகதேச மாலை நாவுக்கரசர் மீது 11 விருத்தத்தில் பாடியது. 4வது ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி. 5வது திருச்சபை விருத்தம். 6வது திருமும்மணி கோவை. 7வது திருவுலா மாலை. 8வது திருக்கலம்பகம். 9வது திருத்தொகை. இது எல்லாமே சம்பந்தர் பற்றிய நூல்கள். இது ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, திருச்சபை விருத்தம், திருமும்மணி கோவை, திருவுலா மாலை, திருக்கலம்பகம், திருத்தொகை. இது எல்லாமே சம்பந்தர் பற்றிய நூல். அடுத்ததாக 10வதாக இருக்கிறது விநாயகர் இரட்டை மணி மாலை. இது பொல்லாப்பிள்ளையார் மீது வெண்பாவும் விருத்தவுமாக பாடப்பட்ட 20 பாடல்களை உடையது விநாயகர் இரட்டை மணி மாலை. இதோட நம்ம 11ஆம் திருமுறை பார்த்தாச்சு. அடுத்தது பெரிய புராணம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.